Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இதுவரைக்கும் நம்ம இந்த கோர்ஸில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்கில் என்ன படித்தோன்னா, மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி எழுதுகிறாங்க, அதை எப்படி படித்து புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் படித்தோம். அப்புறம் ப்ரூஃப் அப்படிங்கிறது எப்படிலாம் எழுதலாம், என்ன மாதிரிலாம் ப்ரூஃப் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரூஃப்ஸ், இதெல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்து செட்ஸ், அப்புறம் செட் ஆப்ரேஷன்ஸ் பிட்வீன் செட்ஸ், இதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸில் மோரார்லெஸ் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் அதில் வந்து செட்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும், மாற்றி அது வேறு ஃபார்மில் அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸும் செட்ஸும் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டோன்னா எந்த சப்ஜெக்டையும் படிக்க முடியும். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, 2 செட்டுக்கு இடையில் உள்ள ரிலேஷன். ஓகே, எப்படி அது 2 செட்டுக்கு இடையில், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் வேர்ட் ரிலேஷன் ஆர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துப்போம். எப்படி அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். ஓகே, அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரிகரஸாக லேட்டராக மறுபடியும் ஒரு டெஃபினிஷன் கொடுப்போம் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 2 செட்ஸ். ஓகே, A and B and say that A and B are non-empty sets. 2 non-emptyன்னு வச்சுக்கோங்க. ஓகே, A and B are non-empty. இப்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ்க்கும் இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன தொடர்பு ஏற்படுத்தணும். அது எப்படி அப்படிங்கிறது, எந்த மாதிரியான அப்படின்னு. ஓகே, we have to say a function will represent one type of relation. அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஏதோ ஒரு வகையான தொடர்பை சொல்லும். ஒன்று வேறு மாதிரி இருக்கலாம். ஃபங்க்ஷன் மாற அந்த தொடர்புங்கிறது மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அங்கே உள்ள ஒரு எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கேஷுவலாக மீன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரிகரஸாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லணும்னா ஒரு ரூல்னு வச்சுக்கலாம். ஒரு ரூல்னா என்னென்னா, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதுவோம். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, இல்லைனா இந்த மாதிரி எழுதலாம், எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. இது ஜஸ்ட் வே ஆஃப் நோட்டேஷன். சரியா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு எலிமெண்ட்டை மேப் பண்ணும். ஓகே, அந்த மேப் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் மாற. பட் அதை எப்படி மேப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இட் ஷுட் மேப் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ. இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் அங்கே ஒரு எலிமெண்ட்டை மேப் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒன்று தான் மேப் பண்ணணும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட்டை தான் அங்கே மேப் பண்ணணும். ஓகே, ஸோ இது இப்படி சொல்லலாம். நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன், நான் தமிழில் சொன்னதை இங்கிலீஷில் எழுதுகிறேன். எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B is a rule that maps to every element of A unique element of B. அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் கொடுக்கணும். ஓகே, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டு. அந்த எலிமெண்ட் வந்து யூனிக்காக இருக்கணும்.
இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனிக் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸில் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போது இந்த கிளாஸில் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேரை சொல்கிறேன். ஓகே, ராஜ் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை சொல்லிட்டேன், கிளாஸில் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு கிளாஸில் 2 ராஜ் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா, யார் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த ராஜா அந்த ராஜான்னு கேட்பீங்க நீங்கள். ஓகே, அப்போ என்ன ஆகுனா, அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த யூனிக்னஸ்ங்கிற வார்த்தை சொல்கிறோம். ஓகே, ரெண்டாவது ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது எல்லாருக்குமானது. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தான் அதை சொல்கிறேன், அது மாதிரி அர்த்தம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இங்கே வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன ஃபங்க்ஷன் வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து மறுபடியும் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இங்கே இருக்க எல்லாரையும் அந்த ராஜுங்கிற பையனுக்கு மேப் பண்ணுது. எல்லாருக்குமான ரெப்ரசன்டேட்டிவ். ஹூ இஸ் யுவர் ரெப்ரசன்டேட்டிவ் நான் கேட்டேன்னா, ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த கிளாஸில் இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு உன் ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்னு கேட்டால் அவன் ராஜுன்னு சொல்லுவான். ஸோ அந்த ராஜ் யாருன்னு கேட்டால் அவனுக்கு பாயிண்ட் பண்ண தெரியும். 2 ராஜ் இருந்தாலும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆளை சொல்லுவான். அந்த பர்டிகுலர் ஆளுங்கிறவர் தான் இந்த இமேஜ். ஓகேவா, ரைட். இப்போ நாங்களாம் லேபில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, 2 விஷயம் நடக்கும் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில். எங்களுக்கு லேப் டேபிள் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் லேப்லேயும் கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு சின்ன டேபிள் இருக்குது, 2 பேர் தான் இன்னும் ஒர்க் பண்ண முடியும். அப்போ லேப் மேட்னு ஒருத்தர் அசீவ் பண்ணுவாங்க, அந்த டேபிள் மேட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேபிள் மேட்டில் டேபிள் மேட். ஓகே, அந்த டேபிளில் நின்று கூட உட்காந்து ஒர்க் பண்ண போகிறவங்க. அப்போ அதை வந்து பேர் பண்ணுவாங்க. அதை பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், இங்கேயும் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், அவன் என் கூட உட்காந்து வேலை பார்க்கும்போது இன்னொருத்தர் கூட உட்காந்து வேலை பார்க்க முடியாது, சரியா? அவன் என்னோட பேர் பண்ணியாச்சு. அதேமாரி இன்னொரு பையன் எடுத்தால் அவனுக்கு இன்னொருத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரிலாம் பேர் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, பட் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு டேபிளுக்கு ஒரு மேட் அப்படின்னு ஒருத்தர் அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேர் தான் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இன்னொருத்தர் 3வது ஒரு ஆள் வர முடியாது. ஸோ எனக்கு யார் என்னோடய லேப் மேட் அப்படின்னா அந்த பையன் தான். அந்த பையனோ பொண்ணும் யாரோ ஒருத்தவங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட். ஓகே, ஒருத்தர் தான் இருக்க முடியும், 2 பேர், சரியா? ஸோ இது மாதிரி இங்கே யூனிக் இமேஜ் தான் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சும்மா வேகான ரெப்ரசன்டேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ சப்போஸ் செட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, இங்கேயும் செட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். இதெல்லாம் அசீவ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தில் வந்து இங்கே ஏ வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், பியும் செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். ஸோ இங்கே வந்து ஏ அண்டு பி வந்து ரெண்டுமே செட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, நம்ம டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போது இப்போ இதில் வந்து யாரோ ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு ஹியூமன் பீயிங் எடுக்கிறேன், ஒரு மெம்பர் ஆஃப் திஸ் செட் ஹெச் எடுத்து அவங்களுக்கு என்ன அசோசியேட் பண்ணுறேன்னா, ஓகே, இந்த மாதிரி போட்டோன்னா என்ன அர்த்தம்னா, ஐ எம் அசோசியேட்டிங் ஹெச் டு சம்திங் விச் ஐ எம் ரைட்டிங் ஹியர். இங்கே என்ன எழுத போகிறேனோ அதை வந்து இதுக்கு அசோசியேட் பண்ணுறேன் அப்படின்னு பை எ ஃபங்க்ஷன். ஸோ எ பேரண்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஒரு ஆம்பிகியூட்டி வருது. என்ன ஆம்பிகியூட்டினா, பேரண்ட் அப்படின்னா அப்பாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம், புரியுதா? ஸோ ஆம்பிகியூட்டினா என்ன அர்த்தம்னா ஒரு குழப்பம், இதுவா அதுவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அந்த இதை தான் பேரண்ட் ஆஃப் ஹெச் அப்படிங்கிறது ஆம்பிகியூட்டின்னு இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ அதனால் திஸ் வில் நாட் பி எ ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொன்னேன், 2 ராஜ் இருக்காங்க ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, எந்த ராஜின்னு சொல்லலைன்னா இட் இஸ் எ கன்ஃபியூஷன். ஓகே, அது நடக்கக்கூடாது. அதனால் யூனிக் இமேஜ் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இங்கே வந்து வெறுமனே பேரண்ட்டுன்னு சொன்னேன்னா அது அப்பாவா அம்மாவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அப்பானா இங்கே என்ன சொல்லிடணும், ஃபாதர் ஆஃப் ஹெச், மதர் ஆஃப் ஹெச் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் மேக்ஸில் பார்க்கலாம். மேக்ஸில் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு தெரியும். ஸ்கொயர் ரூட்னா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ ரியல் நம்பர் அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு டிஃபைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா,
ஸ்கொயர் ரூட் இஸ் எ நம்பர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ரியல் நம்பர் எக்ஸ், ரியல் நம்பர் ஒய் such that என்ன ஆகும்? அது ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தால் இட் ஷுட் பி எக்ஸ் வரணும். சரியா? ஸோ ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் வரணும்னா ஒய் ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? எப்போவுமே பிகர் than or equal to 0 இருக்கும். ஒய் ஸ்கொயர் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் ஒய் ஸ்கொயர் நெகட்டிவாக இருக்கணும், விச் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா? அதனால் ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் எந்த நம்பருக்கு சொல்லுவோம்? நான் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் சொல்லுவோம். சரியா? ஸோ ஐ எம் கோயிங் டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் 0, infinity, அதாவது எனி எக்ஸ் நான் நெகட்டிவ் டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி எழுத போகிறேன்னா, இங்கே நோட்டேஷன் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் எடுத்தேன்னா அந்த எக்ஸ் எங்கே போகுதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், எதுக்கு அசோசியேட் பண்ணுறேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இது முதல்ல ஃபங்க்ஷனாங்கிறத பார்க்கணும். அடுத்த விஷயம், இங்கே இதுதான் ஏ, இதுதான் பி. ஓகே, ஸோ இப்போது 1 எடுத்துப்போம். 1ஓட இமேஜ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1 ஆர் -1 வரும். ஏன்னா 1 ஸ்கொயரும் 1, -1 ஸ்கொயரும் 1. மறுபடியும் இப்போ ஆம்பிகியூட்டி வந்துருச்சா? ஸோ அப்போ என்னாச்சு? திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் வந்துடும். நாட் ஏ ஃபங்க்ஷன். புரியுதா? பெருசாக போட்டுரும். திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எடுங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ். 2 அல்லது -2 ரெண்டுமே வந்துடும். ஓகே, ஆஸ் பர் மை டெஃபினேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இது வந்து இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், இது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனே நம்ம மாடிஃபை பண்ணி ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? ஓகே, ரைட். இப்போ இதே ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன்? ஜிங்கிற பேர் வச்சு சேம் டொமைன் டு ஆர் கொடுக்குறேன். டேக் an x, I map it to the non-negative square root of x. அப்படின்னா this becomes a function. ஓகே, பட் இதுக்கும் ஒரு ப்ரூஃப்லாம் தேவைப்படும். ஏன்னா there is only one such non-negative square root அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அது அனாலிசிஸில் படிப்போம். அனாலிசிஸ் என்ன படிப்போம்னா, given any non-negative number, we have a unique positive real number, non-negative real number whose square is equal to x அப்படின்னு படிப்போம். அந்த யூனிக்னஸ்க்கு வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். கொடுத்தா தான் it becomes a function. பட் நமக்கு இப்போது நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்ச வரைக்கும் இதை அசீவ் பண்ணிப்போம். பின்னாடி இந்த அனாலிசிஸில் இதை படிக்கும்போது நம்ம இந்த ப்ரூஃபை படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் சுற்றி நமக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஓகே, நிறையா பேர் இருக்குது. இப்போது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு எழுதிட்டேன்னா எஃப் வந்து எப்படி எழுதுவேன்னு சொல்லிட்டேன். எஃப் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஏ வந்து டொமைன்னு சொல்லுவோம். பியை வந்து கோடொமைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சப்போஸ் எக்ஸ் இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த எக்ஸுக்கு அங்கே ஒரு எலிமெண்ட் அசோசியேட் பண்ணுறோம் இல்லையா? அந்த அசோசியேட் பண்ணுற எலிமெண்ட்டை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவேன். ஓகே, இட் இஸ் எ நொட்டேஷன். ஓகே, இந்த ஏக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டு கரஸ் பண்ணி அங்கே ஒரு யூனிக் எலிமெண்ட் அசைன் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ரைட். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இமேஜ் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸை வந்து ப்ரீ இமேஜ் ஆஃப் திஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரீ இமேஜ். அதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட ப்ரீ இமேஜ் எக்ஸ்ன்னு சொல்லணும்.
பட் ப்ரீ இமேஜ் வந்து ஒன்று இருக்காது, நிறையா கூட இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரீ இமேஜுங்கிறது இப்போ இங்கே எழுதுகிறேன், அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் உங்களுக்கு, சொல்கிறேன், இதுக்கு அடுத்து சொல்கிறேன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இமேஜ், எக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ப்ரீ இமேஜஸ் தான். இமேஜ் வந்து எப்போவுமே ஒன்று தான் இருக்கும், ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஓகே, அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன், இமேஜ் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோன்னா, we have another set associated to every function f. இப்போ ரெண்டு செட்டு டொமைன் கோடொமைன் சொன்ன மாதிரி இன்னொரு செட்டு ஒன்று அசோசியேட்டட். அந்த செட்டு வந்து என்னென்னா ரேஞ்ச். ஓகே, வாட் இஸ் ஏ ரேஞ்ச்? ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் வந்து ஆர் ஆஃப் எஃப்னு வச்சுக்கோ. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் எ நொட்டேஷன், ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஓகே, இதுதான் ஒரு ஜஸ்ட் நொட்டேஷன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா, it is nothing but collection of all images. It is nothing but collection of all images. Collection of all images na enna artham? F of x such that what should happen? இதெல்லாம் images of x. Where should x come from? X belongs to the domain. இந்த கேஸ்ல domain வந்து a. இந்த கேஸ்ல domain வந்து a. Okay, right. இதையும் அழிச்சிடலாம். இப்போதைக்கு நமக்கு எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி தான். ரைட், அது மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ். ஸோ ஆக்சுவலாக ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் எங்கே இருக்குது? இமேஜஸ்லாம் இங்கே பாருங்கள், இமேஜஸ் எல்லாமே எங்கே இருக்குது? they belong to B. ஓகே, f of x is an element of B. f of x belongs to B. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது வந்து சப்செட் ஆஃப் B. ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். என்ன மாதிரி சொல்லலாம்னா, ஐ கேன் ரைட் இட் அஸ் எ சப்செட் ஆஃப் B. எப்படி எழுதுறது? செட் பில்டர் நோட்டேஷன் எழுதணும். ஸோ ஐ கன்சிடர் y பிலாங்கிங் டு B such that இந்த ஒய்யை எப்போ வந்து பிலாங்ஸ் டு ரேஞ்சுன்னு சொல்லுவோம், இந்த ஒய் எப்போ ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லுவோம், ஒன்லி when there is an element x in the domain such that its image is y. ஸோ அதை எப்படி சொல்லுவோம்? there exists x in domain A such that what should happen? f of x is equal to y. இப்படி நடந்தால் தான் அதை வந்து இமேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு பி. அந்த முதல்ல சொன்ன ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அது மாதிரி ஐ கேன் அசோசியேட் ஒன் எலிமெண்ட் ஹியர் ஃபார் எவ்ரி திங். எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதே தான் இமேஜ். ஓகே, இமேஜ் யூனிக்காக இருக்கணும், பட் வேறு வேறு எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபார் ஆல் ஏ இன் ஏ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபிக்ஸ் சம் எலிமெண்ட் பி நாட் பிலாங்கிங் டு பி, தென் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி நாட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? ஸோ திஸ் பிகம்ஸ் எ ஃபங்க்ஷன். ஏன்? இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கொடுத்துட்டேன், அந்த இமேஜ் யூனிக் வேறு. ஓகே, ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஏன்னு ஆரம்பிச்சேன்னா அந்த ஏக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது, பி நாட் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னு கேட்டால் என்ன வரும்? ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த இமேஜஸ் ஹியர்? ஒன்லி பி நாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சிங்கிள்டன் பி நாட்னு வந்துடும். ஓகே, இப்போ பி நாட்டோட ப்ரீ இமேஜஸ்லாம் எதுன்னு சொன்னீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ப்ரீ இமேஜஸ் ஆர் ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஹூஸ் இமேஜஸ் பி நாட். கரெக்டாக? ப்ரீ இமேஜஸ் ஆஃப் பி நாட் கேட்டால் என்ன வரும்? இட் இஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவீங்க. ஓகே, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அதர்வைஸ் அதை எப்படி சொல்லலாம்? எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ ப்ரீ இமேஜ் ஆஃப் பி நாட். is a pre-image of B naught. Okay, right. இன்னொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ். ஓகே,
we will write f1 f2. Okay, we will start with f1. F1 is a function from some set x to x. X to x கொடுப்போம். Okay, you map each element to itself. Okay, இதை வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மேப் எக்ஸ் டு இட் செல்ஃப். டொமைனும் அதுதான், கோடொமைனும் அதுதான். எக்ஸ் இஸ் நான் எம்டி. ஓகே, see whenever I talk about functions they should be non-empty. Okay, so identity னால we'll use the notation I. So identity function on x denotes like this. This becomes a function. Okay, so ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கொடுத்துட்டேன், அந்த இமேஜ் அதுவே தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் we say that I is a function on x. We use this function on x. So if some f is a function from x to x, okay, then I is a function on x. சப்போஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பேசும்போது நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம், நமக்கு தெரியும், ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். என்னென்னலாம் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம்னா, இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்போம். என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் sin x, ஓகே, cos x, சைனு, காசு, அப்புறம் வேறு என்ன படிச்சிருப்போம், tan x, e to the power x, log x, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதில் என்ன விஷயம்னா, இதோட டொமைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கோடொமைன் என்னன்னு தெரியணும்னு தெரியல. ஓகே, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ sin x எடுத்திங்கன்னா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிடலாம், cos x சொல்லிடலாம், tan x சொல்லிடலாம். இப்போ tan x சொல்ல முடியுமா? ஏன்னா tan x என்ன பண்ணுவீங்க, sin x by cos x டிஃபைன் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ cos x 0வாக இருக்க இடத்துலலாம் என்ன ஆகும், அதை டிஃபைன் பண்ண முடியாது. அப்போது tan xோட டொமைன் என்ன, tan xோட கோடொமைன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ e power x சொல்ல போனால் e power x டொமைன் என்ன, e power xோட கோடொமைன் என்ன, இதெல்லாம் தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரியலனா நமக்கு அந்த ஃபங்க்ஷனை தெரிலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட எல்லா பார்ட்டும், எல்லா அங்கங்களும் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன, ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டொமைன் தெரிஞ்சிருக்கணும், கோடொமைன் தெரிஞ்சிருக்கணும். அந்த டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்னால் இமேஜ் சொல்ல முடியணும். சொல்ல தெரியலனா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் தெரியலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், இதோட டொமைன் என்ன, கோடொமைன் என்ன படிச்சிருப்போமான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்கள், இது என்னென்னு கண்டுபிடிச்சி வைங்க மனசில். ஓகே, இதை தவிர வேறு என்ன ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், மேக்ஸில் படிச்சிருப்போம், இந்தமாரி ஃபங்க்ஷன் படிச்சோம், எக்ஸ் ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். ஓகே, எக்ஸ் + 3 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, இதெல்லாம் நிறையா ஃபங்க்ஷன்ஸு. ஓகே, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் படிச்சுட்டே இருக்கலாம் நம்ம நிறையா. இந்தமாரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கே படிச்சிருப்போம், இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், y = x + 3 அப்படின்னா இட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து f of x = x + 3ன்னு படிச்சிருக்கலாம். f of x = x², இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பேரபோலான்னு படிச்சிருப்போம். பட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா படமும் வரைஞ்சிருப்போம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனோட படம் வரைஞ்சிருப்போம், sin x படம் வரைஞ்சிருப்போம், cos x வரைஞ்சிருப்போம், tan x வரைஞ்சிருப்போமான்னு எனக்கு தெரியல. e power x சிலர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு படம் வரைவோம் கிராஃப் ஷீட்டில், அதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். பட் ஃபங்க்ஷன்ஸ் இது மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ஃப்ரம் பிட்வீன் எனி டூ செட்ஸ், எனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்ஸ். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் டு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன தருவீங்க? ஸோ ஐ எம் ஆஸ்கிங் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே, எஸ் வந்து set of all students to set of all real numbers. இது எப்படி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுப்பீங்க? ஸோ இந்த டெஃபினிஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் இப்போது இது ரெண்டையும் சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே, இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரியல் நம்பர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரியல் நம்பர் கொடுக்கணும்னா எப்படி ஒரு ரியல் நம்பர் அசோசியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஸோ யூஸ்வலாக நான்லாம் வந்து நிறையா தடவை கிளாஸில் டீச் பண்ணும்போது கேட்கும்போது ஃபஸ்ட்டு வர்றது ஹைட் வரும். ஹைட் இஸ் ஏ ரியல் நம்பர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஹச் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு ஆர். ஸோ
நான் எஸ் பிலாங்கிங் டு எஸ் வாட் இஸ் ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லணும். உடனே என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் ஹைட் அப்படிம்பாங்க. ஓகே, நான் கிளாஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கேட்பேன். ஃபஸ்ட் ரோவில் இருக்க பையனை பிடிச்சி ஹெச் ஆஃப் தட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டால் அவன் 160 சென்டிமீட்டர் அப்படிமா. அடுத்த பையன்ட்ட கேட்பேன், வாட் இஸ் ஹைட் ஆஃப் யூ அப்படிமா, அவன் 5 ஃபீட் அப்படிமா. ஸோ இப்போ 5 ஃபீட்டுமா ஒருத்தர் 160 சென்டிமீட்டருமா. ஸோ அப்போ ஹைட் அப்படின்னு சொல்லும்போது ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பையனுக்கு கேட்டால் 150 சென்டிமீட்டராக இருக்கும். அதே பையனுக்கு ஹைட் ஆஃப் த சேம் ஸ்டூடெண்ட்டு 5 ஃபீட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்போ அங்கே ஒரு ஆம்பிகியூட்டி வருது. அங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், ஹைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ஹைட் அஸ் ஏ ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா we have to specify that height in some centimeter, height in feet அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், height of s in centimeters. ஓகே, அப்படி சொல்லிட்டோன்னா நான் கன்ஃபியூஷன் இல்லை, நம்ம என்ன சொல்ல போகிறோம். இப்போ ஹைட் அப்படின்னா 150 5 அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சு போயிடும். 150 சரி, 5 சரி, 5 அடிங்கிறதும் சரி, 150 சென்டிமீட்டருங்கிறது சரி. அப்போ ரெண்டில் எது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடணும். அதுதான் அந்த யூனிக்னஸோட இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் யூனிக்ன்றதுக்கு இதுதான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஹைட்டு சொன்னது அடுத்த எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா வெயிட்டும்பாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே அவங்கள வந்து இது பண்ணோன்னா ரோல் நம்பர் சொல்லுவாங்க. ஓகே, ரோல் நம்பர் வந்து நம்பராக இருந்தால், இல்லைனா மொபைல் நம்பர் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ now you can think of several examples. ஒரு 100 எக்ஸாம்பிள் யோசித்து எழுதி பாருங்கள். ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு ரியல் நம்பர் அப்படின்னா ஐ கேன் சே எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ். ஸோ எஃப் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n+1 அப்படிங்கலாம். ஓகே, ஸோ இது என்னாச்சு, இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே, ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, அது யூனிக் இமேஜ். ஹவு டஸ் யூ கெட் த இமேஜ், ஐ எம் ஆடிங் 1 டு தட் இமேஜ். அந்த இமேஜுக்கு அந்த எலிமெண்ட்டுக்கு 1 ஆட் பண்ணால் அதுதான் இமேஜ். இப்போ 1 எடுத்தால் 1ஓட இமேஜ் வந்து 2, 2 எடுத்தால் 3, 200 எடுத்தால் 201. நான் என்ன சொன்னேன், டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எனக்கு இமேஜ் தெரியணும்னு சொன்னேன். ஓகே, டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டொமைனில் எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் அதோட 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ண எனக்கு தெரியும், ஆட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். சரியா. இப்போ இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் n அப்படின்னா என்ன கேட்பீங்க, செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். ஓகே, இப்போது ரேஞ்ச் ஆஃப் f இதில் 1/2 இருக்குமா, வில் 1/2 பி தேர். ஓகே, வில் எனி நம்பர் அது இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, சப்போஸ் இப்படி எழுதுவோம், y belongs to range of f அப்படின்னா என்ன அர்த்தம், this implies if and only if there exists, let's say m belong to n such that m+1 is equal to y, or else முதல்ல என்ன சொல்லலாம், தெளிவாக எழுதிடுவோம். முதல்ல எழுதிடுவோம் f of m is equal to y, பட் f of என்னது, m என்னது, m+1 is equal to y. ஸோ அப்போ என்னவாக இருக்கணும், m is equal to y-1 அப்படின்னு வரணும். m is equal to y-1 வரணும் அப்படின்னா வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. m வந்து என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ரைட்டு. இப்போது ரேஞ்ச் ஆஃப் எஃப்ல 1/2 இருக்குமான்ற கேள்வி கேட்டேன். 1/2 இருந்தால் என்ன ஆகும், ஃபார் சம் நேச்சுரல் நம்பர் m is a natural number and 1/2 minus 1 is -1/2. -1/2 ஒரு நேச்சுரல் நம்பர்னு வரணும். வருமா, வராது. therefore 1/2 cannot belong to range. புரிஞ்சுக்கோங்க, when will y belong to the range, only when y-1 is a natural number. ஓகே, y-1 நேச்சுரல் நம்பராக இருக்குமா அப்படின்னா எப்போ நேச்சுரல் நம்பராக இருக்கும், only when y is a natural number. y cannot be இன்டிஜராக இருந்தால் கூட வர முடியாது. ஏன்னா சப்போஸ் y -1 வச்சுக்கோங்க, -1 -1 -2 வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. புரியுதா. ஸோ y வந்து இரேஷனலாக இருந்தால் இட் வில் நாட் நேச்சுரல் நம்பர், ரேஷனலாக இருந்தாலும் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஒன்லி வென் y-1 இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஸோ y = 1. இப்போ y = 1 இது இருக்குமா இமேஜில்,
இப்போ y மைனஸ் ஒன்று பார்க்கணும். y மைனஸ் ஒன்றுனது 0. இது 0 a நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் 1 இஸ் நாட் இன் தி ரேஞ்ச். ஸோ ரேஞ்சில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க இப்போ. ஓகே, வாட் இஸ் த ரேஞ்ச்? ஓகே, ஸோ கிவன் எனி m பிலாங்ஸ் டு, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இஃப் m பிலாங்ஸ் டு R is a natural number, such that m is bigger than or equal to 2, what is the pre-image? இதோட pre-image என்னன்னு சொல்லுங்கள். pre-image என்ன அர்த்தம்? you have to find a n in n such that f of n should be equal to m. அந்த மாதிரி இந்த n m இமேஜாக வர மாதிரி ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதான் pre-image. அது என்ன அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட அசோசியேட்டான பேர், ஓகே, என்னென்ன பேர்லாம் அசோசியேட், டொமைன், கோடொமைன், இமேஜ், ப்ரீ இமேஜ், ரேஞ்ச், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நான் கடைசியாக சொன்ன கேள்வியை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.